இந்த வீடியோவில் JavaScript ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். குறிப்பாக லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போது லாஜிக்னா என்ன? அண்டு ஆர் நாட்டு. இப்போது ரெண்டு வேரியபிளை நம்ம கம்பேர் பண்ணோம் போன வீடியோவில். அதில் ரெண்டு வேரியபிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா ட்ரூ அப்படின்ட்டு வரும், இல்லைனா ஃபால்ஸ்ன்ட்டு வரும் இல்லையா? இப்போது ரெண்டு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, கோடில் உங்களுக்கு நான் சொன்னேன்னா இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம போயிட்டு கோடில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஆஸ் யூஷுவல் இந்த கூகுள் டாக் உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போயிட்டு கோடை அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி த கோட் ஃப்ரம் ஹியர் அண்ட் தென் லெட்ஸ் ஜஸ்ட் பேஸ்ட் இட். ஓகே, ஸோ இப்போது ஒரு பிரியாணி லாஜிக் டெமோ. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அந்த ஹோட்டலில் பிரியாணி இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இருக்குன்னா ட்ரூ. ரைத்தா இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறோம், இல்லைனா ஃபால்ஸ். இல்லை 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 ரைட்டா. பிளேட்ஸ் இருக்கான்னு கேட்குறோம், ட்ரூ. இன்றைக்கி விரதம் இருக்கிறனாலா அப்படின்ட்டு கேட்குறோம், ஃபால்ஸ். ஸோ ஓகே, இதுதான் நம்ம கொடுக்குற இன்புட்டு. ஸோ இப்போது அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் எப்படி மாறுது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, முதல்ல இப்போது சாப்பிட்லாமா, பசிக்குது ரொம்ப, சாப்பிட்றதுக்கு என்ன ரெண்டு விஷயங்கள் தேவை? பிரியாணி இருக்குதான்றது ட்ரூவாக இருக்கணும் அண்ட் பிளேட்ஸ் இருந்தால் போதும். ரைட்டாக இருக்கணும்லாம் அவசியமா இல்லை. ஓகே, சாப்பிட்ணும். இப்போ பசிக்குது எனக்கு. ஐ டோன்ட் கேர் அபவுட் ஃபாஸ்டிங், ஐ டோன்ட் கேர் அபவுட் ரைட்டாக இருக்கா இல்லைன்ட்டு, எனக்கு பசிக்குது. அப்போனா எந்த ரெண்டு விஷயங்கள் ட்ரூவாக இருக்கணும்? பிரியாணி இருக்கணும் ஆப்வியஸ்லி, பிளேட்ஸ் இருக்கணும் ஆப்வியஸ்லி. அது ரெண்டு இருந்தால் நம்ம சாப்பிட்றலாம் இல்லையா? ஸோ அப்படி இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்ததுனா தான் உங்களால் சாப்பிட முடியும். அது வந்து ட்ரூ ஆகும். ஓகே, இப்போ அதுதான் இது ரெண்டும் கம்பேர் பண்ணுறீங்க. ஹேஸ் பிரியாணி ட்ரூவாக இருக்கணும், ஹேஸ் பிளேட்ஸ் ட்ரூவாக இருக்கணும். அப்போ அதோட வேல்யூ ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போது கேன் ஈட் நவ் வில் ஆல்சோ பி ட்ரூ. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இட் இஸ் ட்ரூ. இப்போ நம்மளால் சாப்பிட முடியும் இல்லையா? இப்போது பிளேட்ஸ் இருக்கான்ட்டு கேட்குற இடத்துல நான் அதை வந்துட்டு ஃபால்ஸு நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போது பிளேட்ஸ் இல்லை, அப்போது ஃபால்ஸ் ஆகிடும். சேம் திங், பிளேட்ஸ் இருக்குது ட்ரூ, ஆனால் பிரியாணி இல்லை, ஃபால்ஸு. அப்போ அப்படி போட்டோன்னா திருப்பி ஸ்டில் ஃபால்ஸ். ஸோ இப்போது நம்ம சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு பிரியாணியும் இருக்கணும் ட்ரூ, பிளேட்ஸும் இருக்கணும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட முடியும். ஓகே, இதுதான் அண்ட் ஆப்ரேட்டர். அதோட சிம்பிள் 2 ஆம்பர்சென்ட்ஸ். ஓகே, 2 ஆம்பர்சென்ட்ஸ் போடணும். ஸோ ட்ரூ அண்ட் ட்ரூ ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸும் ஃபால்ஸ் தான் ஆப்வியஸ்லி. ஓகே, ஆர்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கணும். ஓகே, ஏதாவது இருக்காப்பா சாப்பிட அப்படின்ட்டு கேட்டோன்னா, ஒன்று பிரியாணி இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ரைட்டாக இருந்தாலும் சரி எதையாவது கூடு நான் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறது. டூ வி ஹேவ் சம்திங் டு ஈட்? அப்போது ஏதாவது ஒன்று இருந்தால் இட் வில் பி ட்ரூ. ஓகே, டூ வி ஹேவ் சம்திங் டு ஈட்? ட்ரூ. இப்போது ரைத்தா, இப்போ பிரியாணி தான் இருக்குது ட்ரூ, அதனால் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இப்போது ரைத்தாவும் இருக்குது, பிரியாணியும் இருக்குது, ரைத்தாவும் இருக்குன்னா சூப்பர், இட் வில் ஸ்டில் பி ட்ரூ. ஓகே, இது வந்து ஸ்டில் பி ட்ரூ. சரி, இப்போது பிரியாணி இல்லை ரைத்தா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இட் வில் ஸ்டில் பி ட்ரூ பிகாஸ் ரைத்தா இருக்குது. ஆனால் இப்போது பிரியாணியும் இல்லை ரைத்தாவும் இல்லை, ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இட் வில் பி ஃபால்ஸ். எதுவுமே சாப்பிட இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். ஓகே, நாட் அப்படின்னா இப்போது ஹேஸ் பிரியாணின்ற வேல்யூக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ ஹேஸ் பிரியாணி ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டதோட வேல்யூ ஃபால்ஸாக மாறும். இப்போது இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டதோட வேல்யூ ட்ரூவாக மாறும். அதை நம்ம பார்ட்டி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்ற வேரியபிளில் போடுறோம். ஸோ பிரியாணி இருந்ததுன்னா பார்ட்டி கேன்சல் ஈக்குவல் டு ஃபால்ஸ். பார்ட்டி கேன்சல் ஆகலைன்னு அர்த்தம். பிரியாணி இல்லைன்னா பார்ட்டி இஸ் கேன்சல்டு. ஓகே, ஸோ இப்போது போடுறோம். ஸோ பார்ட்டி கேன்சல்டு கொஸ்டின் மார்க் ஃபால்ஸ் பிகாஸ் பிரியாணி இருக்குது. ஸோ இப்போ நான் பிரியாணியை நான் ஃபால்ஸ்ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது பார்ட்டி கேன்சல் ட்ரூ, பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சுப்பா, சாரிப்பா பிரியாணி இல்லைப்பா. ஓகேயா? ஸோ நாட் ஆப்ரேட்டர் அதுதான், ரொம்ப சிம்பிள். இப்போது இது எல்லாத்தையுமே நம்மளால் கம்பைனும் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ராக்கெட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஹேஸ் பிரியாணி இது 6, அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆம்பர்சென்ட். இப்போ இந்த ஹேஸ் ரைட்டாக்கும் இந்த ஹேஸ் பிளேட்ஸ்க்கும் நம்ம ஆம்பர்சென்ட் எடுத்துக்கூடாது. ஸோ அதை செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆர் போடுறோம். ஓகே, ஸோ ஹேஸ் பிரியாணி ஆர் ஹேஸ் ரைட்டா அண்ட் ஹேஸ் பிளேட்ஸ் அண்ட் நாட் அ ஃபாஸ்டிங் டே அப்படி இருந்ததுன்னா
கேன் வி செலிப்ரேட் த பிரியாணி பார்ட்டி நடக்கும். ஓகே, ஃபால்ஸ். இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிருக்கு, இல்லை ட்ரூ ஆயிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட பிரியாணியும் இருக்குது, இல்லை ரைட்டாக ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்பா சாப்பிட்றதுக்கு. அண்ட் பிளேட்ஸ் வேணும், கண்டிப்பாக வேணும். பிளேட்ஸ் இல்லைனா இதை பார்ட்டி வந்து கேன்சல் ஆகிடும். பிளேட்டே இல்லாமல் எப்படி பார்ட்டி பண்ண முடியும்? ஸோ இப்போ பிளேட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்டி வில் பிகம் கேன்சல்டு பிகாஸ் பிளேட்ஸ் இல்லை. ஸோ இப்போது இது வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கணும். எதையோ பட்டனை கிளிக் பண்ணி விட்டேன், அசிஸ்டன்ட் ஆன் ஆகுது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது உங்களுக்கு என்னன்ட்டு. எனிஹோ, ஸோ இப்போ இதை நான் ட்ரூன் பண்ணி விட்டுட்டேன். கன்சோல் ஓப்பன் பண்ணிடுவோம். ட்ரூன் பண்ணி விட்டுட்டேன். இப்போது திருப்பி இது ட்ரூ ஆயிடுச்சு பிகாஸ் வி ஹவ் பிளேட்ஸ். அண்ட் இன்னைக்கு ஃபாஸ்டிங் டேவாக இருக்குது அப்படின்னா பார்ட்டி பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபாஸ்டிங் டேனா பார்ட்டி பண்ணலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி ஃபாஸ்டிங் டேவா இல்லை, அதனால் பார்ட்டி பண்ணலாம். சப்போஸ் இன்றைக்கி ஃபாஸ்டிங் டே அப்படின்னா இன்றைக்கி பார்ட்டி பண்ண முடியாது. பிளேட்ஸ் இருந்தாலும் சரி, பிரியாணி இல்லை ரைட்டாக ரெண்டுமே இருந்தாலும் சரி, பிகாஸ் ரெண்டுமே இருக்குது. பிரியாணி இருக்குது, ரைட்டாக இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஃபாஸ்டிங் டே, ஸோ பார்ட்டி பண்ண முடியாதுன்ட்டு அர்த்தம். ஸோ மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுது இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத பாருங்கள். சிம்பிள் லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ். ChatGPT கேள்விகள் கேளுங்க, அது ஆன்சர் பண்ணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் Alex signing off. Take care. Bye.